ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்ந்து வழிநடத்துதலினாலும் உங்களை இந்த மாதத்திலே நான் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பனிமே மாதா ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டோட நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதம் இந்த காலை வேளையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இறை வார்த்தை ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டாம். தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தியும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேவா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன். அது மட்டும் சொல்லி முடிக்கவில்லை. இந்த எசாயா 43 தொடக்கமே ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு உறுதிமொழியை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவன். என் பார்வையில் நீ விலையேறப்பட்டவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்கள் இனங்களையும் கொடுக்கிறேன். அஞ்சாதே, அஞ்சாதே என்று இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். நீர்நிலைகள், ஆறுகள், அக்கினி, அக்கினி ஜுவாலைகள், நெருப்பு, இவைகள் எல்லாம் உன்மேல் வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 4 காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில சோதனைகள் பல ரூபங்களில் போராட்டங்களாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். போராட்டங்கள் வந்து தேவ பிள்ளையுடைய ஜெப வாழ்வை சோர்வுக்குள்ளாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்துல நாம் வாசிக்கிற போது திருப்பாடல் 91:13 நாம் வாசிக்கிறோம், சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் வீரின் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்லுவீர். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5வது மாதத்திலும் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். வேதத்துல நான் வாசிக்கிறோம், திருப்பாடல் 144:14 வாசிக்கிறோம், இந்த சத்ருவானவன் உங்களுடைய வாழ்க்கையிலே போராடாதபடி நாம் பலவான்களாக அதிகாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு லூக்கா 10 நாம் பார்க்கிறோம், அதற்கேற்ற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய ஆவியினால் இயக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படுகிற போது பரிசுத்த ஆவியானவர் வேலி அடைப்பார். உன் வீட்டை சுற்றிலுமாய் அக்கினி மதிலாக இருப்பார். ஆகவே சேதப்படுத்துவதற்கு நீ அதிகாரத்தை கொடுக்க கூடாது. உன்னிடத்துல அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். எரேமியா 31:18, என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பி விடுவேன். நம்மை சுற்றிலும் இருக்கிற நெருக்கங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அவர் திருப்புவார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21:1, ராஜாவினுடைய இருதயம், அரசருடைய இருதயம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நீர்க்கால்களை திறப்புவது போல ஆண்டவர் திருப்புகிறார்.
பிரியமானவர்களே, ஆறுகள் வேதத்துல நாம் வாசித்தோம் அல்லவா? இந்த ஆறுகள் உன்மேல் புரளுவது இல்லை, உன்மேல் புரளுவது இல்லை. தண்ணீர்களை நீ கடந்து போகிற போதும், ஆறுகளை நீ கடந்து போகிற போதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீர்நிலை வழியாக நீ செல்லுகிற போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆகவே இந்த ஆறுகள், நதிகள் எல்லாம் வெள்ளம் புரண்டு ஓடுகிற போது அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த வெள்ளம் வருகிற போது அது மனிதனை பார்த்து வருவதல்ல, மனிதனுடைய நிலைகளை பார்த்து வருவதல்ல, மனிதனுடைய ஸ்டேட்டஸை பார்த்து வருவதல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே எந்த இந்த வெள்ளங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, எந்த இந்த போராட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, இந்த 5வது மாதம் ஒரு மாற்றத்தை மாற்றுகிறதை நாம் பார்க்க போகிறோம். சூழ்நிலைகள் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நடக்கும். அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களுக்கு இந்த மாற்றங்கள் வருகிறதை யார் உணர முடியும்? ஒரு தேவ பிள்ளை உணர முடியும், அவிவிசுவாசிகள் உணர முடியாது. ஆண்டவரை நெருங்குகிற போது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற போது நித்திய மகிழ்ச்சி உண்டு, பேரானந்தம் உண்டு. துன்பங்களும் துயரங்களும் மறைந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் சாத்தான் என்ன சொல்லுவான்? சத்ருவானவன் என்ன சொல்லி கொண்டிருக்கிறான்? நீ ஆண்டவரை நெருங்காத, நீ நெருங்க நெருங்க உனக்கு போராட்டம் உண்டு, நீ நெருங்குனா உனக்கு பயங்கரமான இழப்புகள் உண்டு, நீ இழந்ததெல்லாம் நீ ஆண்டவரை நெருங்கினதுனாலதான். எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் சத்ருவானவன் உனக்குள் புகுத்தி கொண்டிருப்பான் என்று சொன்னால், நீ இன்று விடுதலை பெற வேண்டும் என்று தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல மனிதர்கள் போராட்டங்கள் வருகிற போதும், பிரச்சனைகள் வருகிற போதும், ஆறுகள் கடந்து வருகிற போதும், வெள்ளங்கள் வருகிற போதும் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். உன் ஆண்டவர் எங்கே? நீ கும்பிடுகிற தெய்வம் எங்கே? ஆண்டவர் உண்மையில் இருக்கிறாரா? இப்படியெல்லாம் கேட்பது உண்டு. நீ ஜெபித்தியே, உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் எங்கே? ஆனால் அந்த ஆண்டவர் தான் இன்று உனக்கு சொல்லுகிறார், நீ நீர்நிலை வழியாக நீ செல்லுகிற போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடந்து போகிற போதும் அவைகள் உன்னை மூழ்கடிக்க மாட்டார். நீங்கள் திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள் வந்தது, அது உங்களை மூழ்கடித்திருக்கும் என்று சொன்னால், இன்று நீங்கள் ஆண்டவரை நோக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்று நீங்கள் இந்த கால வேளையிலே ஆண்டவருக்கு நேராக உட்கார்ந்து நீங்கள் அமர்ந்து ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? அவர் உங்கள் மீது ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், உங்களுக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவேதான் தாவீதோட வாழ்க்கையில பார்க்கிறோம். திருப்பாடல் 30ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றுவார், நம்முடைய அழுகை கண்ணீரை ஆண்டவர் மாற்றுவார். தாவீது வெளியே வருகிற போது, அவன் குடும்பத்துக்கு வருகிற போது சந்தோஷமாக இருக்கவில்லை. அவன் வெளியே வருகிற போது ராஜ வஸ்திரத்தை உடுத்தி இருந்திருந்தாலும், ராஜா போல இருந்து கம்பீரமாக இருந்தாலும், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் வடிக்கிற ஒரு மனிதனாகவே அவன் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் 6ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், பெருமூச்சினால் அவன் இளைத்து போனான், கண்ணீரே என் படுக்கையை நனைத்தது என்று சொல்லுகிறான். திருப்பாடல் 42:3, இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாக இருந்தது. 42:9 வாசிக்கிறோம், ஆண்டவரே ஏன் என்னை மறந்தீர், நான் துக்கத்தோடு நான் திரிந்து கொண்டிருக்கிறேன். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட, தாவீதோட தனிப்பட்ட வாழ்க்கையில மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவன் நடந்தான். ஆனாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு செழிப்பான நீரோடையை காண்பித்தார், நன்மை கிருபையை காண்பித்தார். உங்களுடைய பள்ளத்தாக்கின் வாழ்க்கை மாறப்போகிறது. அவரை நம்புங்கள். இதை செய்தால் நம்புவேன், இல்லை இல்லை இல்லை. எபிரேய வாலிபர்கள் சொன்னார்கள், அக்கினி சூளையிலே போட்டாலும்
எங்களை தப்புவிக்காவிட்டாலும் இந்த தெய்வத்தை தவிர வேறு தெய்வத்தை நாங்கள் ஆராதிப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உனக்குள் இருக்க வேண்டும். என் சகோதரா, ஒவ்வொரு நாளும் நற்கருணை வாங்குகிற உட்கொள்ளுகிற என் அருமை மக்களே, ஆண்டவரை வைராக்கியத்தோடு ஆராதியுங்க. அந்த குடும்ப வாழ்க்கையில, தாவீதோட குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. 2 சாமுவேல் 18:33 வாசிக்கிறோம். தன்னோட மகன் சாலமோனுக்காக அழுதான். 2 சாமுவேல் 12:22 வாசிக்கிறோம். பத்சேபாலோட பிறந்த மகனுக்காக உபவாசம் இருந்து கண்ணீர் வடிக்கிறார். 2 சாமுவேல் 15:30 வாசிக்கிறோம். தன் முகத்தை மூடி வெறுங்காலோடு ஒலிவ மலையை நோக்கி அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தாவீதினுடைய புலம்பல்களை எல்லாம் களிப்பாக மாற்றின தெய்வம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுடைய ஆறுகள், உங்களுடைய போராட்டங்கள், வெள்ளங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த 5வது மாதத்திலே மாற்றுவார். நம்பிக்கையோடு அரணுக்கு திரும்பி வாருங்கள். அர்ப்பணிப்போடு வாருங்கள். ஆராதனை செய்யுங்கள். கடவுள் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறவர் மாத்திரம் அல்ல, தோற்பையிலே சுமக்கிறவர். திருப்பாடல் 126:5 வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். இங்க 2 காரியங்களை பார்க்கிறோம், சோயிங் அண்ட் ரீப்பிங். ஆகவே என் அருமை பிள்ளைங்களே, உங்களோட வாழ்க்கையில கடந்த 4 மாதங்கள் போராட்டங்களோடு நீங்கள் இருந்தீர்கள், கண்ணீரோடு இருந்தீர்கள், பயத்தோடு இருந்தீர்கள், திகிலோடு இருந்தீர்கள். இந்த 5வது மாதம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கர்த்தர் தருவார். வாசல்கள் திறக்கப்படுகிறது. புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. எதெல்லாம் மறைவா இருந்ததோ அது எல்லாம் வெளிச்சத்துக்கு வருகிறது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இத்தனை நாட்களாய் நீங்கள் உழைத்த உழைப்புக்கேற்ற பலனை நீங்கள் அனுபவிக்கவில்லை. எல்லாம் கடன் என்றும், நோய்கள் என்றும், சில வட்டிகள் என்றும், பல ரூபங்களில் உங்களுடைய பணங்கள் எல்லாம் கரைந்து போனது. இந்த மாதத்துல சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். இழந்ததை எல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். எப்பொழுது தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை விடுதலையோடு நாம் ஆராதிக்கிற போது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற போது, ஆண்டவரை நெருங்கி வருகிற போது, தேவ சமூகத்தை நாடுகிற போது, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவு கொள்ளுகிற போது என் ஆண்டவர் அனைத்தையும் செய்வார். இந்த மாதம் இவைகளெல்லாம் செய்ய மறக்காதீர்கள். நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள், நம்பிக்கையோடு நீங்கள் விண்ணப்பத்தை ஏறிடுங்கள். நிச்சயமாக நடக்கும். நடக்கும். இந்த மாதம் வாசல்கள் திறக்கப்படுகிற மாதம். இந்த மாதத்துல அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். எஸ், மூடப்பட்டு இருந்தது, அது எல்லாம் திறக்கப்படும். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைங்களே, ஆண்டவரை நெருங்குவதற்கு பயப்படாதீர்கள். இது சத்துருவினுடைய ஒரு விதமான தந்திரம், சத்துருவினுடைய தந்திரம். ஆகவே இவைகளை விட்டு நீங்கள் விலகி வாருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், திருப்பாடல் 133 தேவ பிள்ளைகளோடு, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு ஒருவரோடு ஒருவர் நல்ல நட்புறவு கொண்டு அவரை தொழுது கொள்ளுங்கள். தீமையானதை வெறுங்கள், விட்டுவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தையும் தேவனோடு உள்ள உறவையும் ஆண்டோட பிள்ளைகளோடு உள்ள நட்புறவையும் நீங்கள் அதிகமாய் தேடுங்கள். அப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களை நல்ல அன்பினாலே, ரோமர் 5:5 வாசிக்கிறது போல நல்ல அன்பினாலே உங்களை நடத்துவார். இயேசுவினுடைய அன்பு, இயேசுனுடைய மனதுருக்கம், இயேசுனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஆவியானவர் உங்களை நடத்துகிறதை இந்த மாதத்துல நீங்கள் உணர முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? மகா தயவும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உடைய இரக்கம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். காலைதோறும் உடைய இரக்கம் இறங்குவதாக,
புது கிருபைகள் இறங்குவதாக. இந்த நாளிலே கேட்ட பிள்ளைகளுக்கு, எஸ், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கடந்து போகிற பாதைகளில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கலங்காதே, கலங்காதே. இத்தனை நாட்களாய் நீ கண்ட எகிப்தினை இனி காண்பது இல்லை. இத்தனை நாட்களா நீ பட்ட பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு முடிவு வருகிறது. ஒரு வெளிச்சம் வருகிறது. ஒரு சூரியன் உதிக்கிறது. நீதியின் சூரியன் உனக்கு உதிக்கப்படுகிறது. எஸ், இந்த கால வேளையில ஒரு அபிஷேகம் இருக்கிற இடத்துல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மேக ஸ்தம்பம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்று சாலமோன் தேவாலயத்தின் மீது இறங்கின அதே மேகம், கையளவு மேகம் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இடங்களிலே தேவனுடைய கையளவு மேகம் இறங்குவதாக. தேவ பிரசனம் இறங்குவதாக. எஸ், இருள் விலகுவதாக. சாத்தானினுடைய அந்தகார வல்லமைகள் விலகுவதாக. ஆசீர்வதிப்பீராக. நாம மகிமை அடையும். விடுதலையின் நாயகன் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே அசைவாடுகிறார். நம்பிக்கையோடு அவரை ஆராதியுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆராதியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். நான் அவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று கலங்காமல் சொல்லுங்கள். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.